அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பிதா வ குல்ல பிதஅத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாமுள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அரசியல் ஆசான் அல்லாஹுவின் தூதரே என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை, அதுவும் குறிப்பாக இந்த தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதியை அறிவித்த நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இஸ்லாமிய அரசியல் என்பது அது முழுக்க முழுக்க மனித நேயம்தான். அது சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, தண்டனைகளாக இருந்தாலும் எல்லாத்திலையுமே முழுக்க முழுக்க மனித நேயம் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த நேரத்திலும், அவர்கள் மதீனாவுல மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக, அரசியல் ஆசான, போர்படை தளபதியாக, இப்படி பல்வேறு விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் அரசியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு அப்படிங்கிற மாதிரியாக நிறைய சித்தாந்தங்கள், எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் அனைத்து விஷயங்களிலும், மனிதன் சந்திக்கக்கூடிய, ஒரு நாடு சந்திக்கக்கூடிய, இந்த உலகம் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அற்புதமான ஒரு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அது எந்த ஒன்றையும் விட்டு விட்டு கடந்து செல்ல, இஸ்லாத்தில் இதற்கு எந்த விதமான ஒரு சரியோ தவறோ அப்படியான ஒரு கருத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்தில் இல்லை. எல்லாத்திற்குமே தெளிவான ஒரு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஆட்சியாளராக, ஒரு அமீராக, ஒரு கலீஃபாவாக ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்களுடைய நலனில் ரொம்ப அக்கறை செலுத்தினார்கள். பொதுவாக நமக்கு எதுக்கு அரசியல் தேவை அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக விளங்கிக்கிறோம். நாம் உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பாடு, நம்ம குடும்பத்திற்கு நாம் தான் பாதுகாப்பு என்று இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அரசியல் எப்படி உள்ள நுழையுது என்றால், வாழக்கூடிய மக்களிடத்தில் பலவீனமானவர்களும் இருப்பார்கள், பலமானவர்களும் இருப்பார்கள், அதிகாரம் இல்லாதவர்களும் இருப்பார்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களும் இருப்பார்கள். மனிதனை சுரண்டி விடக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது வலுக்கட்டாயமாக, வம்பொடியாக ஆதிக்கம் செலுத்திவிடக்கூடாது என்பதுதான் அரசியல் உள்ள வருகிறது. மற்றபடி நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு, நம்ம உழைக்கவில்லை என்றால் பட்டினை தான். அப்போ இந்த அடிப்படையில் தான் அரசியல் என்ன செய்யுதுண்டா,
மக்களிடத்தில் வந்து நீதியாகவும் நேர்மையாகவும் அதிகாரமுடையவன் அதிகாரமற்றவன் பலவீனமானவன் பலமானவன் என்ற அடிப்படையில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்திற்கும் சமத்துவம் வழங்கக்கூடிய சம நீதி வழங்கக்கூடிய வகையில் தான் அரசியல் என்பது உள்ள வருது. இல்லாட்ட அரசியல் நமக்கு தேவையே இல்லை. நம்ம குடும்பத்திற்கு நம்ம பொறுப்பாளியாக இருக்கிறோம், நாம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், அவரவர்கள் பொறுப்பாளி, அவரவர்கள் உழைக்கிறார்கள், சாப்பிட்றார்கள் என்று போகக்கூடிய நேரத்தில் அரசியல் என்பது தேவையற்ற. அரசியல் என்பது கண்டிப்பாக தேவை. ஒரு சமுதாயத்திற்கு ஒரு கட்டமைப்பு தேவை, ஒரு நாடு என்றால் ஒரு ஆட்சியாளர்கள் தேவை. இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு கட்டுக்கோப்பாக இயங்கும். ஏன்னா மனிதனை பொறுத்தளவுக்கு பலம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் திமிர் தன்னால வந்துடும். இதை நம்ம சர்வசாதாரணமாக ஜிம்முக்கு போறாங்கன்னு வைங்க, ஜிம்முக்கு போய் 4 தடவை அந்த தண்டால் புஷ்அப் எல்லாம் போட்டு வந்து இப்படி கையை தூக்கி காட்டுறது, நெஞ்சு நிமித்திக்கிட்டு நடக்கிறது தன்னால வந்துடாது. அப்ப அதிக பலம் எவனிடத்தில் இருக்கிறதோ பலவீன இடத்துல வந்து என்னது வேண்டும் என்ற வம்பொடியாக சண்டைக்கு போகக்கூடிய காட்சிகள், படைபலங்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதிகாரமற்றவர்களிடத்தில் சாமானியர்களிடத்தில் வந்து வம்பு வளர்க்கக்கூடிய காட்சிகள், அதே மாதிரி அடுத்தவனுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய காட்சிகள், அநியாயமாக ஒருவன் மீது வரம்பு மீறி கொலை செய்யக்கூடிய காட்சிகள், இப்படியெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த அரசியல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த நற்பணிகள் இருக்குதா இல்லையா, அது முதல் விஷயம். இரண்டாவது, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை களைவது என்பது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக, தீமைகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு கடுமையான தண்டனைகள் வழங்குறது மூன்றாவது விஷயம். இது பிரதானமாக இருக்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில், சிரமப்படக்கூடிய நேரத்தில், அவர்களுக்கு வாழ்வாதார விஷயங்களில் சிரமப்படக்கூடிய நேரத்தில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மனித நேயம் என்பது என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். அத்தீனு நசீஹா, பிறர் நலம் நாடுவது, அடுத்தவனுக்கு நல்லது செய்வது, அடுத்தவனுக்கு உபகாரம் செய்வது, அடுத்தவனுக்கு உதவி செய்வது, எப்படியெல்லாம் சொல்கிறார்கள் என்றால், ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு தூக்க முடியாமல் இருந்தால் கூட அதை நீ தூக்கி விடுவது தர்மம், பாதை தெரியாதவனுக்கு பாதையை காட்டுவது தர்மம், புன்முறுவலோடு சிரிப்பது என்பது தர்மம். இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி உணவற்றவர்களுக்கு வந்து தர்மம் செய்வதை வலியுறுத்தி அதன் மூலமாக மறுமையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஏழைகளாக இருப்பார்கள், கஷ்டப்படுவார்கள், சிரமப்படுவார்கள், ஆனால் வெளியில காட்டிக்கிற மாட்டார்கள், அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக தர்மம் என்ற சாதாரண தர்மமாகவும் சகாத் என்ற கடமையும் கொண்டு வந்து அவர்களை முன்னிலைப்படுத்தினார்கள், அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள், அவர்கள் மேலோட்டமாக மேலே வருவதற்கு உண்டான முயற்சிகளை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நேரத்தில் ரொம்ப சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் மக்கள் ரொம்ப வறுமையில வாடினாலும் கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரங்களில் எல்லாம் தன்னிறைவு பெற்ற ஒரு ஆட்சியை 10 ஆண்டுகள்ல வழங்கினாங்க. மக்கள் யாரிடத்திலும் எந்த ஒரு கையேந்தாத வகையில, மக்கள் பெற்ற கடனை அனைத்தையும் அடைக்கக்கூடிய வகையில, அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளும், அரசாங்கம் அதை அடைக்கும் என்ற வகையில அப்படி ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த நேரத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் அவங்கள்ட்ட கேட்பாங்க, இந்த இவர் மூத்தா போயிருக்காரு, இவருக்கு தான் கடன் இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதரே இருக்குது, அதை அடைப்பதற்கு தான் சொத்து பத்துகளை விட்டுட்டு போயிருக்காங்களா? இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் தொழுக வைப்பாங்க. இல்ல அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்க, உங்க தோழருக்கு நீங்களே தொழுக வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப யாராவது ரசூலுல்லாஹ் தொழுக வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடியவங்க, அந்த கடனுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், அதை நாங்க கொடுத்துறோம் என்று வரக்கூடிய நேரத்தில் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்தினாங்க. ஆனா கடைசியாக என்ன நிலைமை என்றால், ரசூலுல்லாஹ் இதே கேள்வியை கேட்பாங்க, ஜனாசா வந்தால் கேட்பாங்க, இவர் ஏதாவது கடன் இருக்குதா? ஆமா. சொத்து பத்தை விட்டுட்டு போயிருக்காரா? ஆமா. சொத்து பத்துக்களை நீங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பிரிச்சு எடுத்துக்கிறீங்க, கடனை அரசாங்கம் அடைச்சிடும், அரசாங்கத்திலிருந்து அவர் பெற்ற கடனை அடைத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு ஆட்சி, செழுமையான ஒரு ஆட்சி. அப்ப இப்படியான ஒரு ஆட்சி என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு நாடு என்பது முஸ்லீமுடைய ஆட்சி இல்ல, இதை கூட விமர்சனம் பண்றாங்க, இஸ்லாமிய ஆட்சி இல்லை, இதில் எப்படி நீங்க வாழ்வீர்கள்? இப்படியான விமர்சனங்களை அறியாத மக்கள் என்ன செய்யறாங்க, கிளப்புறாங்க. ஆனா அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு வழிகாட்டுதலை செய்யறாங்க. மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழக்கூடிய ஆரம்ப காலகட்டங்கள் வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காலம், இஸ்லாத்தை வந்து ஏற்று நடக்க முடியாத ஒரு காலம், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு காலம், பகிரங்கமாக இறைவனை வணங்க முடியாத ஒரு காலம், கௌபத்துல்லாஹ்வுல சென்று தொழுக முடியாத ஒரு காலம். அப்படியான நேரத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜாபிர் பின் அபி தாலிப் அவங்களுடைய தலைமையில் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய அபிசீனியாவுக்கு நஜ்ஜாஜி என்ற மன்னனிடத்தில் அடைக்கலம் பெற்று அங்கே போய் வாழுங்க. அது கிறிஸ்தவ ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு இடம், கிறிஸ்தவ சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய, கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்து, அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஆட்சி நடத்தாதவர்களாக இருந்தும் அவர்களுக்கு கீழே போய் நீங்க என்ன செய்யுங்க, தஞ்சமடையும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுடைய தலைமையில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நபி தோழர்களை அனுப்பி வைத்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ வந்து நம்ம மார்க்கத்தை நம்ம பேணக்கூடிய வகையில் நமக்கு இருக்குமே, அது போதுமானது. நம்ம தொழுகிறதுக்கு தடுக்கலையா, நோன்பு நோக்கிறதுக்கு தடுக்கலையா, நம்ம திருமணத்திற்கு தடுக்கல, நம்ம அடக்கம் செய்வதற்கு தடுக்கலையா, நம்ம வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் குறுக்க வராத வரைக்கும் தாராளமாக அந்த நாட்டில் வாழ்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை விளங்காம சில பேர் என்ன செய்றாங்க, அவங்க அந்த ரூட்ல போனோம்னா வேற மாதிரி போயிடும். அப்ப அப்படி சில பேர் இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு மற்ற அரபு நாடுகளை தகுதியான ஒரு நாடு, முஸ்லிம்கள் வாழ்வதற்கு ஒரு தகுதியான நாடு, பேச்சுரிமை வழங்கப்பட்ட ஒரு நாடு. இன்னைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல வந்து அந்த அமெரிக்காவை எதிர்த்து சவுதியில பேச முடியாது, அமெரிக்காவை எதிர்த்து இஸ்ரேலை எதிர்த்து கூட பேச முடியாது. சவுதியில, துபாயில, கத்தார்ல, ஓமன்ல, பஹ்ரைன்ல இஸ்ரேலை எதிர்த்து பேச முடியாது, சவுதியை எதிர்த்து பேச முடியாது. அந்த நாட்டை எதிர்த்து பேசுறதுங்கிறது வேற, சவுதியை எதிர்த்து பேசுறதுங்கிறது வேற, அமெரிக்காவை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அப்ப வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. பிரதமராக இருக்கக்கூடியவர் விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு, பொது மேடையை போட்டு அவர் செய்யக்கூடிய தவறுகளை விமர்சனம் அளவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட ஒரு நாடு, பேச்சுரிமைகள் வழங்கப்பட்ட. இதுதான் ஒரு ஆட்சி அரசாங்கத்திற்கு முக்கியமான விஷயம். அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை வந்து பகிரங்கமாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கிரமக்கார ஆட்சியாளர் முன்னாடி சத்தியத்தை எடுத்து சொல்லுவதா மிகச்சிறந்த ஜிஹாதுன்னு சொன்னாங்க. அப்ப அப்படி ஒரு நாடாக நம்ம நாடு இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், இதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் வாழ்வது மிக தகுதியான ஒரு நாடு. இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்தளவுக்கு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது நம்ம நோக்கமே கிடையாது, அது நபிமார்களுடைய நோக்கமும் கிடையாது. நபிமார்கள் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும், ஆட்சி அதிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் அனுப்பப்படவும் கிடையாது. நபிமார்கள் அனுப்பப்பட்டது இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும், தீமைகளை தடுத்து மக்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். விதிவிலக்காக அல்லாஹ் சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். எத்தனையோ நபிமார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, பிறரால் எதிரிகளால் கொல்லப்பட்ட எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்த்தோமே ஆனால் இந்த இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம வாழ்வதற்கு ஒரு தகுதியான ஒரு நாடு தான். ஆனால் அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் விஷயத்தில், மக்களுக்கு அந்த நீதி வழங்கக்கூடிய விஷயத்தில், மக்களுக்கு அரசியல் ரீதியாக அவர்களை வந்து என்னது சரியான முறையில் வழி நடத்தக்கூடிய விஷயங்கள்ல ஆட்சியாளர்களுடைய ஒரு தன்மை ரொம்ப முக்கியமானது. ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கணும் என்றால், பொது சொத்துல கை வைச்சிடவே கூடாது. அரசாங்க பணத்தில், மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் அவர்கள் கை வைப்பார்களே ஆனால் அவர்கள் சரியான ஆட்சியாளர்களே இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் பொது நிதியில, பொது கஜானாவுல சகாத்தாகவும் சதக்காவாகவும் ஏராளமான நிதி ஆதாரங்கள் குவியும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம், திராட்சைப்பழம், இந்த மாதிரி தானே, ஒட்டகம், கழுதை, குதிரை, இதுக்கு தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துகள். அதுகள் வந்து குவியக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்தம்பழம், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு பேரிச்சம்பழம் கீழே கிடக்குது, அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து யோசிக்க, எதன் காரணமாக யோசிக்கிறார்கள் என்றால், கீழே கிடக்குது அசுத்தமா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக இல்லை, இது பொது சொத்துல உள்ளதாக இருக்குமோ, இது அரசாங்க கஜானாவில் உள்ளதாக இருக்குமோ, இது நம்ம சதக்காவாக வந்ததாக இருக்குமோ, இது சகாத்தாக வந்ததாக இருக்குமோ என்று ஒரு எண்ணம் எனக்கு இல்லை என்றால் இதை எடுத்து நான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு. இது அற்பமான பொருள்கள்ங்கிற பாடத்தின் கீழே புகாரி இமாம் கொண்டு வராரு. அப்ப பொது சொத்துகளில் வந்து எந்த வகையிலையும் கை வைத்திடக்கூடாது. இது வந்து அரசியல் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ளதுதான். ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் வந்து பொதுமக்களிடம் வசூல் செய்யக்கூடிய, பொதுமக்களிடம் நிதி ஆதாரம் பெறக்கூடிய விஷயங்கள்ல பொது சொத்துல இருந்து என்ன செய்யக்கூடாது, அது எந்த வகையிலும் கையாடல் பண்ணிவிடக்கூடாது. இது பாரதூரமாக நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் நெருப்பு மாதிரி இருக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த ஒரு முக்கியமான விஷயம். அதுபோக மக்களுக்கு நல்லது செய்வதற்கு உண்டான வழிமுறைகள் ஏற்படுத்துவது, மக்கள் எப்படியெல்லாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், நன்மையின் பக்கம் வர வேண்டும் என்பதையும், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எது தீமை என்று இருக்குதோ அதையெல்லாம் பகிரங்கப்படுத்தணும். இதெல்லாம் தீமைகள், இதன் பக்கம் நீங்க நெருங்காதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய வந்து இதுகெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. வட்டி என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வட்டியின் அடிப்படையிலான வியாபாரங்களோ, கொடுக்கல் வாங்கலோ, அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாக கூடாது. ஏண்டா ஒரு நாடு நாசமா போறதுக்கு முக்கிய வட்டி தான். எல்லா நாடுகளும் இன்னைக்கு பெரிய பெரிய நாடுகள்லாம் நடுத்தருவில் நிற்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த வட்டியிலான உண்டான பொருளாதாரம் தான். பல நாடுகள் வந்து பிரதமர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு என்ன காரணம், வட்டியிலான பொருளாதாரம் தான். மக்களை காமிச்சா உலக நாடுகளில், மற்ற அந்நிய அடுத்த நாடுகளில் கடனை வாங்கிடுவாங்க, கடனை திருப்பி அடிக்க முடியாது. அப்ப மக்கள் நெருக்கடி வந்துடும், பஞ்சம் ஏற்பட்டுவிடும், பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும், மக்கள் திரண்டுவார்கள், கொதித்தெழுவார்கள், அந்த நாட்டில் என்ன செய்ய முடியாது, ஆட்சியாளர் இருக்க முடியாது. இப்படி ஓடி போன விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அரசியல் அமைப்பை கட்டமைப்பதாக இருந்தால், அதிகாரத்தை கட்டமைப்பதாக இருந்தால், அதற்கு வரக்கூடிய பொருளாதாரம் என்பது வட்டியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது வட்டியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. வட்டியை பத்தி மார்க்கம் விஷயத்துல வந்து அது அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு சமம். அது அல்லாஹ் இருக்கிறான்,
அதோடு தொடர்புடையவர்களுக்கும் என்னது அது ஹராம் என்று சொல்றாங்க. லஹனல்லாஹு வாக்கிலஹு வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ சாஹிதைங்கிறாங்க. வட்டி வாங்குபவன், வட்டிக்கு கொடுக்கக்கூடியவன், அதுக்கு கையெழுத்து போடக்கூடியவன், அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன், அத்தனை பேரும் குற்றத்தில் சமமானவர்கள், பாவத்தாளிகள் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அப்போ பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய நேரத்தில், பொருளாதார அடிப்படையில் செயல்படக்கூடிய நேரத்தில் வட்டியிலான ஒரு பொருளாதாரத்தை முன் வைக்கக்கூடாது. அது மாதிரி சமூக தீமையாக இருக்கக்கூடிய இந்த விபச்சாரம், அதே மாதிரி வரதட்சணை, அதுபோக மது, இதுகளெல்லாம் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும். மது என்பது ஒரு நாட்டுக்கு இருந்தால் அது நாட்டுக்கு சாபக்கேடு. நாட்டில் என்னது குற்றங்கள் அதிகமாக ஆகுவதற்கு மதுதான் முக்கியமான காரணம். போதையில தான் அதிகமான தவறுகள் நடக்கிறது. தாயும் தெரியாம, தாரமும் தெரியாம, தங்கையும் தெரியாம இப்படி நடக்குதா இல்லையா? அப்ப இப்படியான விஷயத்திற்கு என்ன காரணம்? இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். அதிகமாக கொலை நடப்பதற்கு காரணம் என்னது? மது தான். குடும்பத்தில் பிரச்சனை நடப்பதற்கு காரணம் என்னது? போதை பொருள் தான். அப்ப போதை அடிப்படை என்பது இஸ்லாத்தில் முற்று முழுதாக ஒழிக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய அரசியல் மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா அரசியலுக்கும் இது தேவை. இன்னைக்கு மதுவினால தான் சமூகத்தில் பெரிய கேடு ஏற்படுது. இன்னைக்கு அதிகமான ஆக்சிடென்ட் நீங்க பார்த்தீர்களே, ஆனால் மது அருந்தியவர்கள் தான். அவன் செத்துட்டா கூட பிரச்சனை, நல்லா போறவனையும் சாவடிச்சிட்டு போயிடறான். ஓரமா ஒதுங்கி பார்த்து வீட்டில் புண்டாடி இருக்குது, பிள்ளை இருக்குது, அம்மா இருக்குதா, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாபகமா 35க்கு மேல ஸ்பீடு ஏற்றாம ஓரமா ஒதுங்கி போறவனை ஏற்றி சாவடிச்சிட்டு போயிடறான். வந்தவன் போதையில வரான். நம்ம எவ்வளவு கவனமா போனாலும் எதிர்த்து வரவன் இன்னும் சரியில்லை. அப்ப இந்த மாதிரி மதுவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்ன செய்யக்கூடாது? அமையக்கூடாது. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை கொண்டு மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அந்த வருமானம் என்பது ஹராம். அந்த ஹராமை கொண்டு அந்த வருமானத்தை வச்சு மக்கள் பெற்றுக் கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் அந்த ஆட்சி அதிகாரிகளுக்கு அது சரியா, பண்ணுவது சரியா என்றால் கூடாது. ஹராமான வழியில் வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை முற்று முழுதாக ஒழித்துவிட்டு அது எடுத்துக்கொண்டிருக்க வரி என்பது எக்கச்சக்கமான வரி போடுறாங்க. இப்போ அதிகமாக மக்கள் பேசக்கூடிய பேச்சு என்ன? லாபத்தை நீ எடுத்துக்க, வரி மட்டும் எடுத்து. ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? வரியே எனக்கு தந்துரு, லாபத்தை நீ எடுத்துக்க. லாபத்தை காட்டிக்கு வரி அதிகமாக இருக்கு. இந்த டேக்ஸ் போடக்கூடிய டேக்ஸ்கள் இருக்கா இல்லையா, ஜிஎஸ்டி போட்டு அதுல இருந்து என்னது எக்கச்சக்கமான வரிகள். அதுபோல அரசாங்க ரீதியாக ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வருமான வரியா 30% பிடிக்கிறாங்க. இப்போ 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சா என்னது 3 கோடி ரூபாய் கொடுத்தாகணும். 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சா 3 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 70 கோடி தான் உனக்கு சொந்தம். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க? கள்ள கணக்கு காட்டுறாங்க. ஆடிட்டிங் படிச்சு என்னது தவறான கணக்குகளுக்கு செட்டிங்கள் செஞ்சு என்ன செய்யறாங்க? ஏமாத்துறாங்க. இப்ப அதனாலையும் என்ன செய்யப்படுது? அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் பாதிக்கப்படுது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த 2% அழகான ஒரு வரி, அற்புதமான ஒரு வரி. 2% என்பது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தை தூக்கி நிப்பாட்டிய ஒரு வரி. 2% நம்ம கம்மி நம்ம நினைக்கிறோம். கோடி கோடியா போகக்கூடிய நேரத்தில் அதனுடைய வருமானத்தை நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அது ஒரு பக்கம் அனைவரும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு பெர்சன்டேஜ் தானே ஒரு 10 லட்சம் ரூபாய் வைத்திருக்கக்கூடியவர்கள் அதுல இருந்து 2% கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வறுமையானால் கொடுத்துருவாங்க. மக்களை என்னது அரசாங்கம் தானே, நம்ம மக்களுக்கு தானே செய்கிறார்கள் என்று அது என்ன செஞ்சிடும்? தாராளமாக கொடுத்து விடுவார்கள். கொடுப்பார்களே, ஆனால் வரியின் அந்த நிதி என்பது அதிகமாகிவிடும். 30% போடுறதுனால கட்ட மாட்டேங்கிறாங்க. சினிமா நடிகர்கள் யாரும் கட்டுவது கிடையாது. அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் செய்வது கிடையாது. வேற வழி இல்லாமல் புள்ள பூச்சியாக கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீர்களே, ஆனால் கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடியவங்க தான். அவங்க என்ன சம்பளம் வாங்குறார்கள் என்பது அது அரசாங்கத்துக்கு தெரியும். அவங்கள்ட்ட பிடிச்சிக்கிட்டு தான் சம்பளத்தையே கொடுப்பாங்க. அப்ப அவர்கள் மட்டும்தான் ஒழுங்காக வரி கட்டுகிறார்களே ஒழிய மற்ற யாரும் வரி கட்டுவதில்லை. காரணம் என்ன? அதிகமான வரி. நம்ம மலைக்கக்கூடிய அளவுக்கு 100 கோடி ரூபாய் என்னுடைய பொருளாதாரம், நான் உழைச்சி சம்பாதிச்சது, இதில் 30 கோடியை தூக்கி கொடுக்கணுமா? இதுக்கு என்னடா செய்யறது? எங்கட நஷ்ட கணக்கு காட்டுறது, எங்கட ஏமாத்திர கணக்கு காட்டுறது. ஆடிட்டருக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு டோட்டலா முடிச்சு விடு அப்படிங்கிறதுக்கா என்னது? அவன் பல நஷ்ட கணக்குகளை காட்டி, நடக்காத வியாபாரத்தில் நஷ்டமானதை காட்டி என்னென்னமோ செய்யறாங்க. இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய தேவை எதுக்கு? வரி சுமையை மக்கள் மீது அதிகமாக சுமத்துவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதி படைத்தவர்களிடத்தில் பொருளாதாரத்தை வாங்கினாங்க. இன்னைக்கு ஏழை எளியவர்கள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. சாதாரண 1 ரூபாய்க்கு ஒரு ஜாமா வாங்கினாலும் அதுலயும் நம்முடைய வரி இருக்கிறது. நாட்டுக்கு 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் அதற்கு அந்த நாட்டுக்கு நம்ம வரி கட்டுறோம். நம்மளுடைய வரியின் மூலமாகத்தான் அரசாங்கம் இயங்குகிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரி என்பது பொதுவாக யார்கிட்ட வாங்கணும்? செல்வந்தர்களிடம்தான். அன்றாடம் ஏழை பாலைகளிடத்தில் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. அதுவும் வட்டியிலான அடிப்படையில் உங்க பொருளாதாரத்தை வைத்திருப்பதன் காரணமாக எல்லா பொருளுக்கும் தாறுமாறான விலை. இப்போ பேங்க்ல லோனை வாங்கி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான் என்றால் அவனுக்கு வட்டி வெட்டணுமா இல்லையா? அதையும் அவன் முதல்ல தான் சேர்ப்பான். சேர்த்து நமக்கு என்ன செய்வான்? நமக்கு தான் தருவான். அப்ப 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருள் 15 ரூபாய்க்கு விற்கப்படுதுண்டா அவன் வட்டி கட்டுறதும் சேர்த்து நம்ம தலையில கட்டுறான். அப்ப இப்படியான ஒரு பொருளாதார விஷயங்கள் போகுது. அதுபோக விபச்சாரம் என்பது தலை விரித்து ஆடுகிறது.
அப்ப இதையெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு பக்கம் தவறு என்று சுட்ட வேண்டும், தவறு என்று பிரச்சாரம் பண்ண வேண்டும். கொலை கொலை வந்து தாண்டவம் ஆடுகிறது. அற்பமான விஷயத்திற்கெல்லாம் கொலை நடக்கிறது. சும்மா சாதாரண 5 ரூபா 10 ரூபா விஷயமா இருக்கு, போட்டு தள்ளிடுறாங்க. சர்வசாதாரணமா கொலை என்பது என்னது? மலிந்து போய் கிடக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் அழியக்கூடிய நாளினுடைய அடையாளம் வேற சொன்னாங்க. அதையும் நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு இங்கே பேப்பர் எடுத்து பார்த்தீர்களே ஆனால், அது நியூஸ் சேனலை பார்த்தீர்களே ஆனால், ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50-100 கொலையாவது நடக்காமல் இருக்காது. அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள், அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை என்பது ஒரு பெரிய பாவம். அப்ப இதையெல்லாம் பாவம் தீமைகளை ஒரு பக்கம் மக்கள்கிட்ட விளக்குறதோடு மட்டும் இல்லாமல் தீமைக்கு உண்டான தண்டனைகளை வழங்க வேணும். தீமைக்குரிய தண்டனைகளை வந்த பொறுத்தளவுக்கு பல நாடுகளில் தண்டனை என்பது தீமையை குறைக்கிறதா இல்லை. தீமையை குறைக்கிறதுக்காக தண்டனை கொடுக்கப்படுவதே கிடையாது. தீமையை ஊக்குவிப்பதற்கு தான் தண்டனை கொடுக்குறாங்க. நம்ம இந்த பாவத்தை செஞ்சோம்னா சொகுசான ஒரு வாழ்க்கை, என்ன ஊர் மக்களை உலக மக்களை பார்க்க முடியாது. ஆனால் என்னது? ஜெயிலுக்குள்ள வந்து 3 வேளையும் சாப்பாடு ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம உழைக்கிற மக்கள் வந்து தூங்குறதுக்கு 11 மணி ஆகுது. ஜெயிலில் வந்து 6 மணிக்கெல்லாம் லைட் அமர்த்திட்டு படுன்றாங்க. படுத்துட்டு என்னது? விடிய விடிய தூங்க வேண்டியதுதான், எழுப்புறதுக்கு ஆள் இருக்காது. அப்படி என்ன நினைக்கிறாங்க? 3 வேளை சாப்பாடு, உழைக்காமல் 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு சம்பளம் வேற கொடுத்துருவாங்க ரிலீஸ் ஆகக்கூடிய நேரத்தில். அப்ப இப்படியாக வந்து என்ன செய்யப்படுது? குற்றங்களை ஊக்குவிப்பதற்குத்தான் இந்த நாட்டினுடைய சட்டங்கள் இருக்குதே ஒழிய குற்றங்களை குறைப்பதற்கு இல்லை. ஆனால் இஸ்லாமிய அரசியல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த அரசியல் என்பது குற்றங்கள் சுத்தமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, யோசிக்கக்கூடிய வகையில். அதுபோக இந்த குற்றங்களை பொறுத்தளவுக்கு அதை நம்ம பார்க்கிறோம். ஒரே குற்றத்தை 2 பேர் செய்யலாம். பணம் உள்ளவன் ஒருத்தன் செய்யறான், பணம் இல்லாதவன் ஒருத்தன் செய்யறான். ஆனால் 2 பேருக்கு ஒரே தீர்ப்பு கிடையாது. அதிகாரம் இருக்கக்கூடிய ஒருத்தன் தவறு செய்யறான், அதிகாரம் மற்றவர்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். 2 பேருக்கு ஒரே மாதிரியான தண்டனை கிடையாது. இப்படி தண்டனைகளை பலவாறு இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே தண்டனை தான். தப்பு எந்த அளவுக்கு தப்போ அதுக்கு தோழ தண்டனை, அது யாராக இருந்தாலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழியில் ஒரு செய்தி நீங்க பார்த்தீர்களே ஆனால் பிரமிக்கக்கூடிய வகையில் ஒரு செய்தியை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? இந்த மக்சூமியா குளம் என்ற ஒரு குளம், ரசூல் அந்த குளத்திற்கு நெருக்கமான ஒரு குளம், அவங்களுடைய கிளை குளங்கள் தான் அது. ஏறக்குறைய குறைசி அந்த உயர்ந்த ஜாதியில் உள்ளவங்க அவங்க காலத்தில், அறியாமை காலத்தில். அதில் வந்து ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா திருடிடுறாங்க. திருடுனா இஸ்லாமிய சட்டம் நேரம் திருட்டுக்கு என்னது? மணிக்கட்டு வரைக்கும் வெட்டி தள்ளிடணும், இது சட்டம். அப்ப திருடினவங்க கையும் களமா மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டா அப்ப கையை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. அப்ப வந்து அவங்க ஒரு ஆலோசனை பண்றாங்க. அந்த ஃபாத்திமா அவங்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் மக்சூமியா குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை பண்றாங்க. என்ன ஆலோசனை பண்றாங்கண்டா, இப்ப கையை வெட்டுறது வெட்டி நம்ம குலத்திற்கே அசிங்கமா போயிடும், கேவலமா போயிடும். திருட்டுக்கு உண்டான பொருளை திருப்பி கொடுத்துருவோம், அல்லது அதுக்கு நிகரான ஈட்டு தொகையை கொடுத்துருவோம். இதை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசணும். யாரு பேசுறது என்ற ஒரு பிரச்சனை வருது. அப்ப வந்து ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிக்கக்கூடிய, எப்படி ஹசன் ஹுசைன் அவர்களை நேசித்தார், ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள அவர்களை நேசித்தார்களோ அதே மாதிரியே வந்து என்ன செஞ்சாங்க? உசாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவங்க ஜெயிதுடைய மகன். அந்த ஜெயிதுங்கிறவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்து கொண்டிருந்தார்கள். வளர்ப்பு பிள்ளை இஸ்லாத்தில் இல்லை என்ற அவங்க சாதாரண ஒரு நெருக்கமாக இருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளை உசாமா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையவோ அந்த பிள்ளையவோ ரசூலுல்லாஹ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசித்தாங்க. அவர்களோட என்ன செய்வாங்க? ஹசன் ஹுசைனை எப்படி பாதுகாத்தார்களோ பார்த்தார்களோ அது மாதிரி தான் அந்த உசாமா என்று சொல்லக்கூடிய அவர்களையும் பார்த்தார்கள். அப்ப உசாமா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு நம்ம எல்லாம் போய் பேச முடியாது. இவங்க ரசூலுல்லாஹ் வந்து அதிகமாக நேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மேல ஒரு முஹப்பத்தா பிரியமா இருக்கிறாங்க. அதனால இவரை விட்டு நம்ம பேச வைப்போம், இந்த தண்டனையை நம்ம மாற்ற வைப்போம், இந்த கைவிட்ட தண்டனை இல்லாமல் வேற ஒன்றை கொடுப்போம் என்ற அடிப்படையில் உசாமா ரலியல்லாஹு அவங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட பேச போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி இந்த திருடிட்டாங்களாம்ல அந்த ஃபாத்திமா அவங்க கையை விட்டுறது அப்படின்னு சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அப்படியே முகம் சிவந்துருது, கோபம் கொப்பளிக்கிறது. உசாமா, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வந்து பரிந்து பேசுவதற்காக என்னிடத்தில் வந்திருக்கிறாயா? உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் அழிந்து போனதெல்லாம் இருக்கிறவனுக்கு ஒரு நீதியும் இல்லாதவனுக்கு ஒரு நீதி வழங்கியதான் காரணம். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டு வந்துட்டாங்க. இப்படி ஒரு ஆட்சி நடக்குமே ஆனால் திருடுற குற்றம் நடக்குமா? திருட்டு குற்றம் நடக்குமா? ஒருத்தன் சாப்பாடுக்காக திருடி தின்றான குற்றம் கிடையாது. பசின்னு வாரான், சாப்பாடு கொடுக்கல, வீட்டுக்குள்ள வந்து என்ன சட்டியை தூக்கி தின்று போயிட்டான், ஒரு 2 தட்டு தட்டி ஒரு அதட்டி உள்ளாமே ஒழிய அவனுக்கு கைவிட்ட தண்டனை இல்லை. ஒரு தோப்புல போறான், என்னது சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டு போயிடான், பசியில கீழே எடுத்து சாப்பிடக்கூடியவர்கள் திருட்டு தண்டையெல்லாம் வரமாட்டாங்க. அது வந்து மேலதிகமா ஆக்கி கொள்ள வேண்டும் என்று வர்றாங்களே, திருடுறாங்களே, இவர்களுக்கு கையை வெட்டி விட்டுட்டோம் வைங்க. 4 பேர் வச்சு கையை வெட்டி பிளாஸ் பண்ணி விட்டோம், ஃபேஸ்புக் லைவ்ல போட்டு திருடுவானா? திருடுறதுக்கு யோசிப்பானா? செய்ய மாட்டான். திருடுனா கையை வெட்டிடுவாங்க.
எல்லார் கையும் வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 4 கை வெட்டினா போதும், அடுத்தவன் திருடுறதுக்கு யோசிப்பான். அதே மாதிரி கொலையை பொறுத்த அளவுக்கு அந்நப்சு பின் நப்சு தான், கொலைக்கு கொலை தான். இது யாரு செய்யணும்? ஆட்சியாளர்கள் தான் செய்யணும், நம்ம கையில் எடுத்துடக்கூடாது. எந்த ஒரு இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் என்பதும் நபர்களுடைய அதிகாரத்தில் உள்ளது கிடையாது, ஆட்சியாளர்களுக்கு தான் உண்டு. ஆட்சியாளர்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். கொலை என்பது எதற்காக செய்ய வேண்டும்? கொலைக்கு கொலை. அது மாதிரி திருமணமாய் விபச்சாரம் செய்தால் கொலை, குழப்பத்திற்கு கொலை. இதை தவிர யாரையும் கொல்லக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது. கொல்வது என்பது பாவம். எந்த ஒரு உயிரை அநியாயமாக கொள்வது என்பது அவனை நிரந்தரமாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு பெரும் பாவம். அப்ப கொலை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நடக்குது. அந்த கொலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் பொது வெளியில வச்சு தலையை வெட்டினோம்டா கொலை நடக்குமா? அற்பமான விஷயங்களுக்கு போதையை போட்டு செய்வானா? யோசிப்பான். ஆஹா, நம்ம கொண்டோம்னா நம்மளை கொண்டுருவாங்க, இவன் நம்மளை கொல்ல மாட்டாங்க. அதிகபட்சம் என்னது 14 வருஷம். அதில் அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள், சிறியார் பிறந்த நாள் என்று சொல்லி என்ன செய்வாங்க, 7 வருஷத்துல நம்மளை வெளியாக்கி விட்டுருவாங்க. அதுபோக 3 வேளை சாப்பாடு உறுதியாக போச்சு, ஒரு ராயலா ரெஸ்ட் எடுத்தது மாதிரி இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு நம்ம தயாராகுவதற்கு என்று நடக்குதா இல்லையா? அதுபோக 3 மாசத்துல என்ன பெயிலில் வந்துடுறாங்க. பெயிலில் வந்து இருக்கிற சாட்சியெல்லாம் கலைச்சி விட்டுட்டு கொலையே நடக்க வேண்டாக்கிட்டு போயிடறாங்க. கொலையா எங்க நான் காந்தி செத்துட்டாராங்கிற கதை இப்படி போற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப வந்து தண்டனைகளை பொறுத்தளவுக்கு கடுமையாக இருக்க வேண்டும். கடுமையாக இருப்பது என்பது குற்றத்தை குறைக்கும், குற்றம் நடக்காமல் தடுக்கும். நீங்க அரபு நாடுகளில் பாருங்க, இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பெருமளவு குறைவு நடக்கும். மனுஷனுங்கிற வரக்கூடிய நேரத்தில், கோபதாபங்கள் வரக்கூடிய நேரத்தில் அவன் அறியாமல் சில விஷயங்கள் நடந்துவிடும். அதை நம்ம மாற்ற முடியாது. இவ்வளவுதான் இறையச்சம் உடையவனாக இருந்தாலும் தவறுறமா இல்லையா? சிரிப்பாயிரமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிடுறமா இல்லையா? அது மாதிரி மனிதனுடைய இயற்கையாக கொடுக்கப்பட்ட அவனுடைய அந்த ஆசை பாசம் கோபம் சில நேரங்களில் அவனை மீறிவிடும். அவனுடைய வீடு குடும்பம் இதெல்லாம் பேசக்கூடிய நேரத்தில் அடிச்சிருவான், கொஞ்சம் செத்து போயிடுவான். இதெல்லாம் நடக்கும். அது கொலை கூட்டத்தில் வராட்டாலும் கொலை தானே. சும்மா ஒரு சண்டையில் ஓங்கி அரைஞ்சிடுறோம், மூத்தா போயிடறான், அது கொலை கூட்டத்தில் வராது. சும்மா வந்து தற்காப்புக்காக அடித்தேன் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தால் அடிக்கத்தான் செஞ்சேன், கொலைக்கு உண்டான எந்த ஒரு ஆயுதத்தையும் நான் பயன்படுத்தலை என்று நிரூபிக்கப்பட்டால் என்னது, அது கொலை கூட்டத்தில் வராது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டது மாதிரி தான். சும்மா ஓங்கி ஒரு அரை பாரு மூத்தா போயிடுவான், அவர் பயந்து ஓடி போயிடுவார். ஆனால் அது கொலையில வராது. செத்தது உண்மை, ஆனால் கொலை குற்றமாக வராது. அப்ப இந்த மாதிரி வந்து கொலைகள் வந்து வேண்டுமென்று திட்டம் போட்டு அதற்கு என்று பிரத்யோகமாக நடக்குதா இல்லையா? இதெல்லாம் பகிரங்கமாக நம்ம தண்டனைகள் வழங்கக்கூடிய நேரத்தில் யோசிப்பார்கள். கொலை செய்வதற்கு என்ன செய்வாங்க, பயப்படுவார்கள். மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சில நிகழ்ந்தாலும் அது யதார்த்தமாகத்தான் நிகழ்ந்தது என்றால் அதற்கு இரத்த பழி இருக்கிறது. அந்த என்னது பிளட் மணி, அந்த இரத்த தொகை என்று சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, இரத்தத்திற்கு உண்டான ஈட்டு தொகை, அதை பெற்றுக்கொள்வாங்க, மன்னிக்கிறது. இதுகளெல்லாம் நம்ம சட்டங்களை கடுமையாக்கக்கூடிய நேரத்தில் வந்து மக்கள் என்ன செய்வாங்க, அது மாதிரி விபச்சாரம் என்பது தாண்டவம் ஆடுகிறது. இன்னைக்கு நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக என்னது, விபச்சாரமும் நடக்கிறது. திருமணமாகாதவர்களும் அந்த தவறுகளில் ஈடுபடுறாங்க, திருமணமானவர்களும் ஈடுபடுறாங்க. இந்த விபச்சாரத்தை இஸ்லாம் 2ஆ பிரிக்குது. திருமணமாகாதவன் செஞ்சா ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தில் செஞ்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சும்மா விடலை, நடு ரோட்டில் நிப்பாட்டி 100 சவுக்கடி, என்னது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 100 சவுக்கடி கொடுக்கணும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் செஞ்சாண்டா இவன் வந்து அவனுக்கு உண்டான தேவையை நிறைவேற்றுவதற்கு மனைவி இருந்தும் இவன் அந்நிய பெண்ணை நாடி இருக்கிறான். இவன் என்ன செஞ்சு பொது வெளியில போட்டு தள்ளிடணும், பொது வெளியில தூக்குல போட்டுறணும், கொன்றணும். விபச்சாரம் சாட்சிகளோட நிரூபிக்க அல்லது முறையா என்ன செய்யணும், அதுக்கு உண்டான குற்றங்கள் நிரூபிக்க, சும்மா செஞ்சிட முடியாது. அதையும் விளங்கிக்கிறேன்னு எந்த ஒன்றாக பழியை போட்டு போயிட முடியாது. இன்னைக்கு அது மாதிரி நிறைய நடக்குது. பழி போட்டு ஏதாவது ஒரு காரணம் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்ன, பழி போடுவது என்பது. அதுக்காக பெண்களை குறை சொல்ல, ஆண்கள் அப்படி செய்யறாங்க. இது வந்து பழி போடுவது என்ன செய்ய முடியாது, அது அல்லாஹ்விடத்தில் பாவமாக ஆயிரும். 2வது இந்த பொதுவான விஷயங்கள் என்பது அதுவும் மார்க்கத்தில் உள்ளது. அப்பாவி பெண்கள் மேல என்ன செஞ்சிருவாங்க, அவதூறு சுமத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நடக்குது. அவதூறு சுமத்தினதுக்கு நீ 4 சாட்சியை கொண்டு வரணும், சொன்னது சரிதான் உண்மைதான் என்பது 4 சாட்சி இல்லை என்றால் நீ சொல்ல அவதூறு என்று நிரூபணம் ஆயிரும். அதுக்கு என்னது 80 கசையடி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி விஷயத்தில் நடந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மேல என்ன செஞ்சாங்க, கிளப்பி விட்டு போயிட்டாங்க. கிளப்பி விட்டு போனா மதீனா எங்க என்ன செய்யுது, அப்படியே ஒரு கொந்தளிப்புல இருக்குது. எல்லாரும் மன வேதனையில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னன்னு தெரியல, வஹி வந்தா தானே தெரியும், அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. உள்ளத்தில் உள்ளதை புலந்து பார்க்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கும் கொடுக்கல. அப்ப என்னன்னு தெரியல. இப்படியான நேரத்தில் என்னது, ஏறக்குறைய 1 மாசம் 50 நாள் கழிச்சு வஹி வருது. அப்ப அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அவதூறு சுமத்தினார்களோ அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த இஸ்லாமிய அரசியல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தந்திருக்கிறாங்க. மக்களுக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்யணும். நம்ம வந்து இன்னைக்கு உள்ள இந்தியாவை பொறுத்தளவுக்கு இஸ்லாமிய அரசியல் இல்லை.
இப்போ நம்ம ஊருண்டு ஒரு ஜமாத்து வச்சிருக்கிறோம், நமக்கு என்று ஒரு ஜமாத்து வச்சிருக்கிறோம். அப்போ நம்ம மக்களுக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்யணும். அதே மாதிரி தீமைகள்லேருந்து நம்ம தண்டிக்க முடியாது. தீமைகளுடைய அந்த கொடூரங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் மறுமையில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், மறுமையில் ஏற்படக்கூடிய இழப்புகள், இதுகளை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி அவர்கள் திருத்தலாம். இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு ஒன்று உலக தண்டனை ஒரு விஷயம், அதை சொல்லப்படும், அது செய்யப்படும், நடைமுறைப்படுத்தப்படும். ரெண்டாவது மறுமை தண்டனை. மறுமையில் நரகத்திலான நெருப்புகளின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை அவன் முன்னாடி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இறையச்சம் உடையவர்களாக இருந்தால், இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் அந்த தண்டனைக்கு அவர்கள் அஞ்சுவார்கள், தண்டனைக்கு பயப்படுவார்கள், அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு தான் முயற்சிப்பார்கள். அப்போ அப்படியும் தீமையை குறைக்கலாம். முஸ்லீம்களை பொறுத்த, நம்பிக்கை உள்ளவர்களை பொறுத்தளவுக்கு குற்றங்களுக்கு சரியான கடுமையான இருக்கிறது, அதையும் தாண்டி தப்பித்து விட்டாலும் மறுமையில் தண்டிக்கப்படுவார். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் பணபலம் இருக்கக்கூடியவர்கள் தவறுகளிலிருந்து சர்வசாதாரணமாக தப்பிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால இஸ்லாமிய அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த, மக்களுக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்யக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய, மக்களில் ஆண்டான அடிமையோ அது மாதிரி இல்லாதவன், இருக்கிறவன், பணக்காரன், ஏழை, வலியவன், பலம் உள்ளவன், அந்த மாதிரியான எந்த விதமான பேத வேறுபாடும் இல்லாத வகையில் அனைவருக்கும் சமமான நீதியை ஒரே தலைவர் என்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.